Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மே 30க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல SC refuses to list Kejriwal's plea to extend interim bail இருக்குங்க. இதுல plea அப்படின்னா என்னது? பெட்டிஷன். ஸோ ரிக்வெஸ்ட் அஃபிஷியல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இங்க ரைட் சைட் பாருங்க, two killed after being hit by Brij Bhushan sons convoy. கன்வாய் அப்படின்னா என்னதுன்னா ஒரு குரூப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்ப கலெக்டர் எல்லாம் போனா பின்னாடி ஒரு 10 வெஹிக்கிள், முன்னாடி ஒரு 2 வெஹிக்கிள், பிஎம் எல்லாம் வந்தாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி போறாங்க இல்லையாங்க, அதுதான் கன்வாய். டெல்லி பிராயில்ஸ்னா அப்படியே வெப்பத்துல கொதிக்குது அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து மான்சூன் டு செட் இன் ஓவர் ரெயின் சோக்டு கேரளா டுடே அப்படின்னா செட்டின்னா கண்டினியூ ஆகுறதுன்னு அர்த்தங்க. ஆல்ரெடி பிகின் ஆகி கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுன்னு தான் செட்டின். ஆல்ரெடி பிகின் ஆயிடுச்சு, நீ கண்டினியூ ஆகுது. ஸோ இங்க ஒய்ஃப் கேன் செல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் என்ன கோமோட்டோஸ் கண்டிஷன் அப்படின்னா கோமால ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒய்ஃப் ப்ராப்பர்ட்டியை ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் காண்டி விற்கலாங்க. அடுத்து இதுல எல்லாம் நியூஸ் இல்லைங்க பெருசா. ஸோ அடுத்து நம்ம எடிட்டோரியல் பேஜ் வாங்க. இன்சென்டியரி அப்படின்னு இருக்குங்க. இன்சிடியஸ் அப்படின்னா டேஞ்சரஸான, இன்சென்டரி அப்படின்னா தட் காசஸ் ஃபயர், டேஞ்சரஸ் திங்ஸ் தட் காசஸ் ஃபயர். அந்த மாதிரி இந்தியாஸ் பாலிசி மேக்கர்ஸ் மஸ்ட் அட்ரஸ் த த்ரெட் ஆஃப் பில்டிங் ஃபயர்ஸ். ஸோ பில்டிங் ஃபயர்னா கட்டிடத்துல தீ பிடிக்கிறத பத்தி நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் உங்க வொக்காபுலரி பர்பஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு இதுக்கெல்லாம் வாசிக்கலாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட வரலாங்க. அடுத்து இந்த டாக் ட்ரம்ப் இஸ் ஃபேசிங் a லீகல் சேலஞ்ச் பட் இஸ் பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ் ஆர் ஆன் பேரலல் ட்ராக் அப்படின்னா அவர் கஷ்டம் இருக்கிற மாதிரியே சந்தோஷமும் இருக்கு, லக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டா எடுக்கிறவங்க இதை கூட படிக்கலாங்க. ஃபார் இங்கிலீஷ் வொக்காபுலரி அண்ட் இங்கிலீஷ் மீனிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி படிக்கலாம். அடுத்து ஓப்பன் ஆக்சஸ் ஃபார் க்ரூஷியல் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் சயின்ஸ். இது கண்டிப்பா ஒரு எஸ்ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து ஓப்பன் ஆக்சஸும் வர சான்ஸ் இருக்குங்க. ரெண்டும் சேர்ந்தும் கேட்கலாம், தனியாவும் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, சைக்ளோன் ரீமல்னு இப்போ ஒண்ணு வெஸ்ட் பெங்கால கடந்து போச்சு இல்லையா, அதோட டெத்து டால்னா இங்க நம்பர் இல்ல கவுண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது வந்து ரைசஸ் டு 38 இன் நார்த் ஈஸ்ட். அடுத்து பிசினஸ் பேஜ் பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட் அலோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இன் 1 hour. 1 hourல நீங்க அட்மிட் ஆகி 1 hourக்குள்ள உங்க இன்சூரன்ஸ் கிளைம், அதாவது மெடிக்கல் கிளைம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட காயங்களை கவர் பண்ற விதமா இருக்கணும். 1 hourல உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுல என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா IRDAIயோட ஹெட் குவார்டர்ஸ் ஹைதராபாத்ல இருக்குங்க. இது மாறி இருக்கும். முக்காவாசி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து மும்பை தான், ஆனா இது மட்டும் ஹைதராபாத், தெலுங்கானா. ஓகேவாங்க. அடுத்தது சேர்மன் வந்து பாருங்க தபஷிஷ் பாண்டேங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, RBI டிரான்சாக்சன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 ஈடல்விஸ் கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து என்னதுன்னா FCL ஃபினான்ஸ் லிமிடெட், ரெண்டாவது வந்து ஈடல்விஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். ஓகேவாங்க. நியூ கன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனி, ஒரு புது கம்பெனி லிம்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் அதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா S&P அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட அவுட்லுக் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்லுக்னா ஃபியூச்சர் ட்ரெண்டுங்க. ஸோ இங்க வந்து இந்தியா சாவரின் ரேட்டிங் இருக்குங்க. சாவரின் ரேட்டிங்னா அல்டிமேட்டா அட்ல லாஸ்ட்னு அர்த்தங்க. அல்டிமேட்டா கட்ட கடைசியா ரேட்டிங் வந்து பாசிட்டிவா கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், ஸ்டேபிள் இதெல்லாம் வந்து எதுக்குங்க வரும்? ரேட்டிங்க்கு வராது, அவுட்லுக்கு தான் வரும். ஸோ அடுத்தது RITES லுக் டு இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு பூஸ்ட் ஆர்டர் புக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். ஸோ அடுத்தது வந்து இங்க RITES ஓட சேர்மன் அண்ட் MD வந்து பாத்தீங்கன்னா ராகுல் மிட்டல்ங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியன் ரயில்வேஸோட ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் தான் RITES. அது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் ரைஸ் பண்ண போது, கோச்சஸ் எல்லாம் பங்களாதேஷ்க்கு செஞ்சு தர போது, ஜிம்பாபேவோட ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஸோ யாராவது ஷேர் வாங்கணும்னா RITES ஓட ஷேர் வாங்க கண்டிப்பா ரைஸ் ஆகும். அடுத்தது சுன்னக்குக்கும் லேபர் லீடர் ஸ்டார்மருக்கும் டிபேட் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபேட் அப்படின்றது தமிழ்ல லோக்கலா சொன்னா பட்டிமன்றம், அது வந்து ஃபார்மல் டிஸ்கஷனா தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து
பாண்டா வந்து யுஎஸ் ஜூல வளர்ந்துகிட்டு இருக்குங்க. சைனா 2 பாண்டா குடுத்துச்சு. அதை இவங்க திருப்பி குடுத்துட்டாங்க. அப்ப அங்க ஹைட்டன்ட் டென்ஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஹைட்டன்னா இன்கிரீஸ்டு டென்ஷன். டென்ஷன்னா பிரச்சனை. சரியாங்க? அடுத்ததுங்க. இந்த இடத்துல பாருங்க வைஷாலி டவுன்ஸ் ஹம்பி அப்படின்னா வைஷாலி ஹம்பிய வந்து கீழுக்கு தள்ளிட்டாங்க. இல்லாட்டினா இவங்க முந்திட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து இந்த பிக்சர்ல இருக்கிறவங்க பேர் வந்து அருணிமா சின்ஹா. இவங்களுக்கு கால் இல்லைங்க. ஆனா இவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்தையே ஏறி இருக்காங்க. அடுத்து ஹபூப் அப்படின்னா என்னதுன்னா அன்வான்ட் நாய்ஸ்குள்ள இருந்து நம்ம விலகி இருக்கிறதுங்க. சரிங்க. இதோட இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சுங்க. எடிட்டோரியல் நான் சொன்ன மாதிரி நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இன்னும் ஏதாவது எலாபரேஷன்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.